ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சீக்கிரமாக பேசுகிறேன். ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல தினமுமே ஒவ்வொரு அம்மனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எதுலேருந்து பார்த்துட்ருக்குறோம்? ஸ்ரீ தேவி பாகவதத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர அம்மனோட கதைகள் எல்லாமே யார் யாருக்கு சொல்கிறாங்க? நாராயணர் நாரதருக்கு சொல்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நாராயணர் நமக்கு எல்லாம் எந்த தேவியை பற்றி கதை சொல்ல போகிறாரு அப்படின்னாக்கா, மங்கள சண்டிகா தேவியை பற்றி சொல்ல போகிறாரு. சரி, அந்த அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த அம்மா அதிக சாமர்த்தியமும் அதிக கோபமும் உள்ளவளாகவும் கல்யாண காரியங்களில் மங்களம் தருபவளாகவும் இருக்கும் தேவி தான் மங்கள சண்டிகை தேவி அப்படின்னு வழங்கப்படுறார். மனு வம்சத்தில் பிறந்த மங்களன் அப்படிங்கிற அரசன் 7 தீபங்களுக்கும் அரசனாக இருந்தானா. அந்த அரசன் இந்த தேவியை பூஜித்து இஷ்டலாபம் பெற்றதுனால இந்த அம்மனுக்கு மங்கள சண்டிகை அப்படிங்கிற பேர் வந்தது. மூர்த்தி பேதத்தால் துர்கா தேவியாகவும் மூல பிரகிருதியாகவும் இந்த அம்மன் இருக்காங்க. கிருபா சமுத்திரமாகவும் பெண்களுக்கு இஷ்ட தேவதையாகவும் இந்த தேவி இருக்காங்க. திரிபுர சம்ஹார காலத்தில் விஷ்ணு முதலான சகல தேவர்களும் திரிபுரங்களிலும் வெற்றி உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக சகல திரவியங்களாலுமே இந்த அம்மனை பூஜை பண்ணினாங்க. அப்போ மங்கள சண்டிகை துர்கா ஸ்வரூபினியாக தோன்றி அமரர்களை பார்த்து, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், ருத்ரமூர்த்தியால் திரிபுர வெற்றி உண்டாகும் அப்படின்னு அருள் ஆசி கூறிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டு திரிபுரத்தை எரிச்ச வாட்டி தேவர்கள் இந்த மங்கள சண்டிகை தேவியை அருக்கியாதிகளோடும் பரமானமம் பண்டம் தேன் பால் பழங்களோடும் திருப்தி பெற்று ஆடல் பாடல் வாத்தியங்களாலும் போற்றுசை பாடல்களாலும் தியானங்களாலும் வழிபட்டு பூஜித்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்ய தேவி மங்கள சண்டிகே ஹூம் ஹூம் பட் ஸ்வாகா என்னும் 21 அக்ஷரங்களாலான மூல மந்திரத்தை கொண்டு பூஜைகளை செய்து முடித்தார்கள். எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் இதை 10 லட்சம் தடவை ஜபித்தால் மந்திரம் சித்தியாகும். இனி வேதத்தில் உள்ள தியானத்தையும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு 16 வயது நிரம்பியவளாகவும் கோவைப்பழம் போன்ற உதடுகளும் அழகான பற்களும் சரத்கால தாமரை போன்ற வதனமும் வெண் செண்பகப்பூ போன்ற நிறமும் கருணைதல் போன்ற விழிகளும் கொண்டு அகில உலகங்களையும் தாங்கி எல்லோருக்கும் எல்லா சம்பத்துக்களையும் தருபவளாகவும் விளங்கும் தேவியை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட தியானமாகும். இந்த ஸ்தோத்திரத்தை நீ தினமுமே சொல்லணும். இதை செவ்வாய்க்கிழமை தோறும் மங்கள சண்டிகையை தோத்தரித்து ருத்ரமூர்த்தியே சகல மங்களத்தையும் அடைஞ்சார். அதே மாதிரி அங்காரகனும் மங்களன் என்ற மன்னனும் மங்கையரும் மங்களத்தை விரும்பும் ஆடவரும் தேவர் முனிவர் மனுக்கள் மனிதர்கள் முதலிய யாவரும் மங்கள சண்டிகையை பூஜை செய்து அவரவர் விரும்பிய மங்களத்தை அடைந்தார்கள். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவரும் கூட புத்திர மித்திரர் முதலானவர்களோடு மங்களம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமையினால் அதுவும் ஆடி வெள்ளியில் மங்கள சண்டிகை தேவியோட கதையை நாம் கேட்டிருக்கோம். எல்லாருக்குமே எப்போவுமே மங்களமே உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள சண்டிகா தேவியை வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.